ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் இல்லை என நம்புவோரின் அறிவு அவருடைய கண்களை குருடாகி வைத்திருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒப்பற்ற ஒளி என்பதை அறிந்து கொள்கின்றவர்கள் தான் அவருடைய மக்களாக வாழ முடியும். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 10வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து புனித பவுல் கொரிந்திய மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தியை தான் நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மோசேயினுடைய மறைநூலை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் யூதருடைய மனங்களில் ஒரு திரை மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால் அந்த திரை விலக்கப்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் போது ஒரு திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று நாம் வாசித்திருப்போம். அதுதான் தூய பீடகத்திலே இருந்த திரைச்சீலை. இனி அங்கே மறைவாக எதுவும் இருக்காது. அங்கே கொடுக்கப்படுகின்ற பலிகள் இனி தேவை கிடையாது. அனைத்திற்கும் சேர்த்து மொத்தமாக ஒரே ஒரு முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாக நம் பாவங்களுக்கு கழுவையாக இறந்து விட்டார். அதை அறிவிக்க வருகின்ற பவுல் மக்களை பார்த்து கூறுவது இதுதான்: இயேசு கிறிஸ்துவே ஒப்பற்ற ஒளி. அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்திலும் மத்தேயு நற்செய்தியிலே தம் சகோதர சகோதரிகள் மீது சினம் கொள்கின்றவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். முட்டாளே என்பவர் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறாமல் போய்விடுவார். அவர்கள் கடவுளுடைய தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள். அறிவிலியே என்பவர்கள் எரிநரகத்திற்கு போய்விடுவார்கள். ஆகையால் நம் சகோதர சகோதரிகளை நாம் ஏற்று வாழ வேண்டும். அவர்களிடம் நம்மை முழுவதுமாக கையளிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய சாயல். தூய ஆவியானவர் வாழ்கின்ற குடிகொள்கின்ற ஆலயம் நாம். அப்படி இருக்கின்ற பொழுது யாரையும் தரக்குறைவாகவோ தாழ்வாகவோ பேசக்கூடாது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டுகோள். முடிந்தவரை நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய பழகுவோம். நம்மை எந்த அளவுக்கு நாம் ஏற்று நம்மை நம்புகிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்பு செய்கின்றோமோ, அது போலவே நமக்கு அடுத்து இருப்பவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை. அதனால் யாரையும் மனம் கோணும்படி பேச வேண்டாம். ஒருவர் உங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்கிறார்கள் என்றால், துரோகம் செய்கிறார் என்றால், பாவம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக இறைவனிடம் ஜெபியுங்கள். அல்லது அவர்களிடம் கொஞ்சம் நாள் பேசுவதை நிறுத்துங்கள். அதுதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கின்ற அந்த பிளவினை அகற்றுவதற்கு உதவி செய்யும். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, அனைவரையும் இறைவனுடைய பெயரால் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டி கிறிஸ்து நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.